எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு நிமிஷம் தனியாக வாயேன், எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு டெல் யூ சம்திங். ஐ நீட் டு டெல் யூ சம்திங். எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. வேறு எங்கேயும் போயிடாத, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, இதை நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே வேர் யூ ஆர். ஸ்டே வேர் யூ ஆர். ஸ்டே அப்படின்னா இரு. வேர் யூ ஆர், நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. ஸ்டே வேர் யூ ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இருக்கிற இடத்துலேருந்து அசையாத. நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துலேருந்து அசையாமல் அப்படியே இரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டு நாட் மூவ் ஃப்ரம் வேர் யூ ஆர். டு நாட் மூவ் ஃப்ரம் வேர் யூ ஆர். டு நாட் மூவ் அப்படின்னா அசையாத. ஃப்ரம் வேர் யூ ஆர், நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துலேருந்து அசையாத. டு நாட் மூவ் ஃப்ரம் வேர் யூ ஆர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't you tell us before? Why didn't you tell us before? Why didn't you tell us? அப்படின்னா நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை. பிஃபோர் முன்னாடி, நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. Why didn't you tell us before? ஸோ இதுவே நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா why didn't you tell him before? நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. அவன்னா ஹிம். ஸோ அந்த அஸ்ஸுக்கு பதிலாக ஹிம் சேர்த்துடணும். நீ ஏன் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. why didn't you tell him before? இதுவே அவகிட்ட சொல்லலை அப்படின்னா அந்த ஹிம்முக்கு பதிலாக ஹர் சேர்த்துடணும். why didn't you tell her before? ஓகேவா? ஸோ ஏன் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா why didn't you tell them before? ஏன் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உன்னை கோபப்படுத்தலையா. அவன் பேசுனது உனக்கு கோபம் வரலையா. அது உனக்கு கோபப்படுத்தலையா. அது உன்னை கோபப்படுத்தலையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டசன்ட் தட் மேக் யூ ஆங்க்ரி. டசன்ட் தட் மேக் யூ ஆங்க்ரி. அது உன்னை கோபப்படுத்தலையா. டசன்ட் தட் மேக் யூ ஆங்க்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இது அவனை கோபப்படுத்தும். இது அவன்கிட்ட போய் சொல்லாத, இதை சொன்னினா அவன் கோபமாயிடுவான், இது அவனை கோபப்படுத்தும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் மேக் ஹிம் ஆங்க்ரி. இட் வில் மேக் ஹிம் ஆங்க்ரி. இட் வில் மேக் ஹிம் ஆங்க்ரி அப்படின்னா இது அவனை கோபப்படுத்தும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டன் மை பார்ட், நவ் டூ யுவர்ஸ். ஐ ஹாவ் டன் மை பார்ட், நவ் டூ யுவர்ஸ். ஐ ஹாவ் டன் மை பார்ட், நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். நவ் டூ யுவர்ஸ், உன்னோடதை நீ இப்போ பண்ணு, நீ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ எதை நினச்சி கவலைப்படுறன்னு எனக்கு தெரியல. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? there is nothing to worry about. there is nothing to worry about. there is nothing to worry அப்படின்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. there is nothing to worry about. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஐ ஸ்ட்ரகிள்ட் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன். அ லாட் நிறைய, ரொம்ப, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இதுவே நான் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏன் அதை பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வை தே டிட் தேட். ஐ டோன்ட் நோ வை தே டிட் தேட். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. வை தே டிட் தேட், அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ இதுவே அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ வை தே டூ தேட். டிட்னா பாஸ்ட் டென்ஸ், ஸோ டூனா இப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை தே டூ தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் யாருக்கிட்டையுமே அது இல்லை.
எங்கள் யார்கிட்டேயுமே அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? none of us have that. none of us have that. none of us அப்படின்னா எங்கள்கிட்ட யாருமே இல்லை. have that அதை வச்சிருக்கிறது எங்கள்கிட்ட யாருமே இல்லை, எங்கள் யார்கிட்டேயுமே அது இல்லை. none of us have that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரூம்லையே இரு, ரூம்லையே இரு. ஓகேவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டே இன் த ரூம். ஸ்டே இன் த ரூம். ஸ்டே இன் த ரூம். ஸ்டே அப்படின்னா இரு, இந்த ரூம் அப்படின்னா ரூமில், ரூம்லே இரு. ஸ்டே இன் த ரூம். ஓகேவா? ஸோ இதுவே ரூமில் இருந்து வெளியே வராத, ரூமில் இருந்து வெளியே வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். டோன்ட் கம் அப்படின்னா வராத. அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னா ரூமை விட்டு வெளியே, ரூமை விட்டு வெளியே வராத. டோன்ட் கம் அவுட் ஆஃப் த ரூம். ஓகேவா? கம் அவுட் ஃப்ரம் த ரூம்னு வரக்கூடாது. அவன் வைத்திருப்பது எனக்கு வேணும். அவன் ஒன்று கையில் வச்சுருக்கான்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். ஐ நீட் அப்படின்னா எனக்கு வேணும். என்ன வேணும்? அவன் கையில் வச்சுருக்கான்ல, அதுதான் எனக்கு வேணும். ஐ நீட் த ஒன் ஹீ ஹேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அவன் கையில் வச்சுருக்கிறது தான் எனக்கு வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட அதை சொல்லு. அவங்கக்கிட்ட அதை சொல்லு. என்கிட்ட சொன்னில, அவங்கக்கிட்ட அதை சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் தெம் தட். டெல் தெம் தட். டெல் தெம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லு. தட் அப்படின்னா அதை, அதை அவங்கக்கிட்ட சொல்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். அவள் தனியாக தானே இருக்கா, இவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் டேக் ஹர் அலாங். லெட்ஸ் டேக் ஹர் அலாங். லெட்ஸ் டேக் ஹர் அலாங் அப்படின்னா அவளையும் நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். லெட் அஸ் டேக் ஹர் அலாங். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசுகிறதில்ல. நீங்கள் ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். யூ போத் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும். டோன்ட் டாக் அப்படின்னா பேசுகிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. லைக் பிஃபோர் முன்ன மாதிரி, நீங்கள் ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லை. யூ போத் டோன்ட் டாக் லைக் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் முன்ன மாதிரி பேசுகிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத. அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். ட்ரபிள் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் ட்ரபிள் அப்படின்னா தொல்லை பண்ணாத. ஹிம் அப்படின்னா அவனை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அவனை அடிக்கடி தொல்லை பண்ணாத. டோன்ட் ட்ரபிள் ஹிம் ஆஃபன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டாக் டு ஹிம் ஒன்ஸ். டாக் டு ஹிம் ஒன்ஸ். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசு. ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை. அவன்கிட்ட ஒரு தடவை பேசு. டாக் டு ஹிம் ஒன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've been waiting here for long to meet you. I've been waiting here for long to meet you. I've been waiting here அப்படின்னா நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். for long ரொம்ப நேரமாக. to meet you உன்னை பார்க்குறதுக்கு. நான் உன்னை பார்க்குறதுக்கு தான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் மறுபடியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கொஞ்ச நாள் பண்ணாமல் இருந்தான், இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has started doing that again. He has started doing that again. He has started அப்படின்னா அவன் ஆரம்பிச்சிட்டான். doing that அதை பண்ணுறதுக்கு. again மறுபடியும் அவன் மறுபடியும் அதை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். He has started doing that again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வித் ஹிம் ஆஃப்டர் தட். ஐ வாஸ் வித் ஹிம் ஆஃப்டர் தட். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். வித் ஹிம் அவன் கூட. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம். நான் அதுக்கப்புறம் அவன் கூட இருந்தேன். ஐ வாஸ் வித் ஹிம் ஆஃப்டர் தட். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll be with you once it is done. I'll be with you once it is done. I'll be with you அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன். once it is done இது முடிஞ்சதுக்கப்புறம். இது முடிஞ்சிட்டுனா நான் உன் கூட இருப்பேன். I'll be with you once it's done. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. இதில் நீ வேற வந்து எதையாவது பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I already have many issues. I already have many issues. Or we can say I already have many problems. I already have அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இருக்குது. என்ன இருக்குது? many issues or many problems. நிறைய பிரச்சனைகள். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இதுவே உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் வழக்கமாக வார நாட்களில் காலை 7 மணி அளவில் கண் விழிப்பேன். ஸோ அது என்னென்னா நம்ம வீக்டேஸில் தான். இப்போது மண்டே டு சாட்டர்டே ஆர் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு டைமுக்கு எந்திரிப்போம். ஸோ லீவ் டைமில் வேறு ஒரு டைமுக்கு எந்திரிப்போம் இல்லையா? ஸோ அதனால் நான் வீக்டேஸில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் வீக்டேஸில் எப்போவுமே காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ யூஷுவலி wake up at 7 a.m. on weekdays. I usuallyனா வழக்கமாக, அதான் யூஷுவலி. ஸோ நான் எழுந்திருப்பேன். ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு அடுத்து வேர்ப் வரணும் இல்லையா? ஸோ எழுந்திருக்கிறது தான் இங்கே வேர்ப். ஸோ எழுந்திருக்கிறதுக்கு இங்கிலீஷில் நான் வேக்கப். ஐ யூஷுவலி வேக்கப். ஸோ வழக்கமாக நான் எந்திரிப்பேன். எப்போ எழுந்திரிப்பேன்? at 7 a.m. கரெக்டாக 7 மணிக்கு கண் விழிப்பேன். ஆன் வீக்டேஸ் வார நாட்களில். வீக்டேஸ் அப்படின்னா வார நாட்களில், வார இறுதி நாட்கள் அப்படின்னா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ யூஷுவலி வேக் அப் அட் 7 a.m. ஆன் வீக்டேஸ். நெக்ஸ்ட்டு, பிறகு சிறிது நேரம் படுத்திருப்பேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்? உடனே எந்திரிச்சிடாமல் கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன். பெட்டிலே கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தென் I stay in the bed for some time. Then I stay in the bed for some time. Then பிறகு I stay அப்படின்னா நான் இருப்பேன், பெட்டிலேயே இருப்பேன், பெட்டிலேயே படுத்திருப்பேன். I stay in the bed for some time. கொஞ்ச நேரத்துக்கு நான் பெட்டிலே இருப்பேன். Then I stay in the bed for some time. So next one. அதன் பிறகு 7:15 மணி அளவில் பெட்டை விட்டு எழுந்திருப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் நேரம் படுத்துட்டு 7:15 மணி போல் பெட்டை விட்டு எழுந்திருப்பேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கெட் அப் அரவுண்ட் 7:15 a.m. ஐ கெட் அப் அரவுண்ட் 7:15 a.m. ஸோ கரெக்டாக 7:15 கிடையாது, கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஒரு 7:15 மணி போல் எழுந்திருப்பேன். அதனால தான் அரவுண்ட் 7:15 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ கெட்டப்னா வேக்கப்னா நம்ம தூக்கத்திலிருந்து கண்ணை விழிக்கிறது வேக்கப். ஸோ பெட்டை விட்டு எந்திரிக்கிறது கெட்டப். ஸோ ஐ கெட்டப் அரவுண்ட் 7:15 a.m. 7:15 மணி போல் பெட்டை விட்டு எந்திரிப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அதன் பிறகு என்னுடைய படுக்கையை சரி செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம பில்லோ, பெட்ஷீட் இதெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். ஸோ அதை தான் நான் வந்து என்னோடய பெட்டை சரி பண்ணுவேன். ஆஃப்டர் தட் ஐ மேக் மை பெட். ஆஃப்டர் தட் ஐ மேக் மை பெட். மேக் மை பெட் அப்படின்னா பெட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ கலைஞ்சிருக்கிற பில்லோ, பெட்ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம மடித்து வைக்கிறதுக்கு மேக் மை பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் தட் ஐ மேக் மை பெட். அதன் பிறகு நான் என்னுடைய படுக்கையை சரி செய்வேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். பிறகு பல் துலக்கி விட்டு ஒரு டம்ளர்
தண்ணீர் குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பல்லு விளக்கிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்பேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தென் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அண்ட் ஐ ப்ரஷ் மை டீத் அப்படின்னா நான் பல்லு விளக்குவேன். ப்ரஷ் பண்ணுறதுனா பல்லு விளக்குறது. பல்லு விளக்கிட்டு ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அதன் பிறகு காலை உணவு தயார் செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், காலை உணவு செய்ய ஆரம்பிப்பேன். என்னுடைய குடும்பத்தினர்களுக்காக காலை உணவு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இதை இங்கிலீஷில் சொல்லணும். தென் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் மை ஃபேமிலி. தென் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் மை ஃபேமிலி. தென் பிறகு ஐ ப்ரிப்பேர் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு, ஃபார் மை ஃபேமிலி என்னோட குடும்பத்தினர்களுக்கு நான் காலை உணவு செய்வேன். அதன் பிறகு குழந்தைகளை தூக்கத்திலிருந்து எழ வைப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களை எழுப்புவேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தென் ஐ வேக் மை சில்ட்ரன் அப் ஃபார் ஸ்கூல். தென் ஐ வேக் மை சில்ட்ரன் அப் ஃபார் ஸ்கூல். தென் பிறகு ஐ வேக் மை சில்ட்ரன் அப் நான் என் குழந்தைகளை எழுப்புவேன். ஃபார் ஸ்கூல் பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எழுப்புவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பள்ளிக்கு தயாராக அவர்களுக்கு உதவுவேன். ஸோ இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹெல்ப் மை சில்ட்ரன் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். ஐ ஹெல்ப் மை சில்ட்ரன் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். ஐ ஹெல்ப் மை சில்ட்ரன் என் குழந்தைகளுக்கு உதவுவேன். எதுக்கு? ஸ்கூலுக்கு தயாராகிறதுக்கு. கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். ஓகேவா? அவர்கள் உடை அணிவதற்கு உதவுவேன். ஸோ அவங்களே ட்ரெஸ் போட்டுப்பாங்க, இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ பின்னாடி போடுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன், பட்டன் போடுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அசிஸ்ட் தெம் கெட்டிங் ட்ரெஸ்ட். ஐ ஹெல்ப் தெம் கெட்டிங் ட்ரெஸ்ட். ஹெல்ப், அசிஸ்ட் சேம் மீனிங் தான். ஓகேவா? ஸோ ஐ ஹெல்ப் தெம் கெட்டிங் ட்ரெஸ்ட், ட்ரெஸ் போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறார்களா என்று சரிபார்ப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே, அன்னைய டேக்கு தேவையான எல்லா நோட் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ மேக் ஷுர் தே ஹாவ் எவ்ரிதிங் தே நீட் ஃபார் ஸ்கூல். ஐ மேக் ஷுர் தே ஹாவ் எவ்ரிதிங் தே நீட் ஃபார் ஸ்கூல். ஐ மேக் ஷுர் அப்படின்னா நான் சரி பார்ப்பேன், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். எதை? தே ஹாவ் எவ்ரிதிங் தே நீட் ஃபார் ஸ்கூல். அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க வச்சுருக்காங்களான்னு நான் சரி பார்ப்பேன். ஐ மேக் ஷுர் தே ஹாவ் எவ்ரிதிங் தே நீட் ஃபார் ஸ்கூல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பள்ளிக்கு சென்ற பிறகு வீட்டை சுத்தம் செய்வேன். ஸோ எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் வீடை சுத்தம் பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் தே ஆஃப் டு ஸ்கூல் I tidy up the house. Once they off to school, அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம். I tidy up the house. Tidy up அப்படின்னா சுத்தம் பண்ணுறது. I tidy up the house. வீட்டை சுத்தம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன், அதன் பிறகு நான் என்னுடைய காலை சாப்பாட்டை சாப்பிடுவேன். ஸோ அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? After that, I have my breakfast around 10 a.m. அதன் பிறகு after that, I have my breakfast. நான் என்னோட காலை உணவை சாப்பிடுவேன். Around 10 a.m. 10 மணி அளவில், காலை 10 மணி அளவில் நான் கரெக்டாக நம்ம 10 மணிக்கு சாப்பிடணும்னா நம்ம at 10 a.m.னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக சாப்பிடுவோமான்னு தெரியாது. ஸோ அந்த டயத்தில் சாப்பிடுவேன். அதனால் அரவுண்ட் 10 a.m. 10 மணி அளவில் நான் என்னோட காலை சாப்பாட்டை சாப்பிடுவேன். Then I have my breakfast around 10 a.m. அதன் பிறகு தேவைப்பட்டால் கடைக்கு செல்வேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏதாச்சும் வாங்க வேண்டி இருந்ததுன்னா கடைக்கு போவேன். Then I go to the grocery shop if I need anything for the week. ஸோ அந்த வாரத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கிராசரி ஷாப்புக்கு போவேன். Then I go to the grocery shop. ஸோ கிராசரி ஷாப்னா என்ன? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்கிற இடம். தென் ஐ கோ டு த கிராசரி ஷாப்.
கடைக்கு போவேன். இஃப் ஐ நீட் எனிதிங் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஃபார் த வீக் அந்த வாரத்துக்கு எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் கடைக்கு போவேன். தேவையான ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் மற்றும் அந்த வாரத்திற்கு தேவையான பொருட்களை பார்த்து பார்த்து வாங்குவேன். ஸோ என்ன பண்ணுவோம், பார்த்து பார்த்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் இன்னும் சில திங்ஸ் இதெல்லாம் வாங்குவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ கேர்ஃபுல்லி பிக்அப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ் ஃபார் த வீக். ஐ கேர்ஃபுல்லி பிக்அப் அப்படின்னா பார்த்து பார்த்து வாங்குவேன். ஐ கேர்ஃபுல்லி பிக்அப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பழம் காய்கறிகள் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ் ஃபார் த வீக் அந்த வாரத்திற்கு தேவையான மற்ற பொருட்களை. ஓகேவா? வீட்டிற்கு வந்த பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஐ ரெஸ்ட் ஃபார் சம் டைம் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஷாப். ஐ ரெஸ்ட் ஃபார் சம் டைம் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஷாப். ஐ ரெஸ்ட் ஃபார் சம் டைம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பேன். ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஷாப் கடையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம். ஓகேவா? அதன் பிறகு மதிய உணவு தயார் செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னா ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் த லஞ்ச். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் த லஞ்ச். ஆஃப்டர் தட் அப்படின்னா அதன் பிறகு. ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் த லஞ்ச்னா மதிய உணவு தயார் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.